2021ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய புத்தாண்டு அத்தனை பெருமக்களுக்கும் உலகெங்கும் இருக்கின்ற மனித இனத்திற்கு இனிய தொடக்கமாக அமைய வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்று 12ஆம் நூற்றாண்டில் நன்னூல் இலக்கண ஆசிரியர் கூறினார். பழையன கழிதல் இயல்புதான், புதியன புகுதல் இயல்புதான். இதில் குற்றம் ஏதுமில்லை. எனவே நாம் அதை போற்றி வரவேற்க வேண்டும். இந்த ஆண்டு உண்மையிலேயே பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என்று நாம் வாழ்த்துவோம். பசி இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக வளமை செழுமை என்று எல்லாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒவ்வொருவரும் மன ஊக்கமுடையவராக இருக்க வேண்டும். திருவள்ளுவர் எத்தனையோ சொல்கிறார். அதில் ஒன்று உங்களுக்கு சொல்லி இந்த புத்தாண்டை தொடங்கி வைக்கிறேன். வினைத்திற்பம் என்பது ஒருவரின் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற அப்படிங்கிறார். அதிகாரம் 67 முதல் குறட்பா இதுதான். வினைத்திற்பம். நம்முடைய இந்த உலகத்தில் எத்தனையோ வினைகள் இருக்கு, எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கின்றன. அவை அப்படி அமைகின்றன, இவை அப்படி என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் வள்ளுவர் சொல்லுகிறார், எனக்கு தெரிந்தவரை உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அது மனத்திற்பம் என்கிறார். மன உறுதி ஒன்றுதான் எல்லா வினைகளையும் தீர்மானிக்கக்கூடிய, செயல்களையும் தீர்மானிக்கக்கூடியது என்கிறார். எப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம்? ஒரு காகிதத்தில் நாம் ஒரு கட்டடத்திற்கான வரைபடம் வரைகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ப்ளூ பிரிண்ட். அதில் இது வரவேற்பறை, இது பூசையறை, இது நூலகம், இது உணவறை என்று வரிசைப்படுத்தி சொல்லுகிற போது, இது சமையலறை என்று சொல்லுகிற போது அவையெல்லாம் அந்த காகிதத்தில் கோடுகளாக இருக்கும். அந்த கோடுகளை பின்னாளில் கட்டடமாக விரியும், அழகான வீடாக மாறும். அதுபோல நாம் ஒரு திட்டமிடுவோம். காகிதத்தில் வரைகோட்டில் சிலவற்றை தீர்மானிப்பது போல மனத்திற்பத்தில் சிலவற்றை தீர்மானிப்போம். அவையே செயல்களாக மாறும். எண்ணங்களே செயல்களாக மாறும். நல்லவற்றை எண்ணுவோம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்படல் வேண்டும் என்று பாரதி சொல்லியிருக்கிறார். எனவே எல்லாவற்றுக்கும் தேவை மனத்திற்பம். அந்த மனத்திற்பத்தை வளர்த்து கொள்ளுங்கள், உறுதியோடு இருங்கள். வருகின்ற ஆண்டு உலகத்தார் அனைவருக்கும் நல்லாண்டாக அமையட்டும் என்பதை அறிவிப்பதிலே பெருமை கொள்கிறேன். அன்புடன் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.